அன்புள்ள மாணவர்களே வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல் 2025ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட நூல்படி இலக்கணம் இயல் 4 இலக்கணம் பொது 10ஆம் வகுப்பு பாடநூல். இக்காணொளியில் இருவகையான திணைகள் பற்றியும் ஐவகையான பால்கள் பற்றியும் மூவகையான இடங்கள் பற்றியும் பார்க்க உள்ளோம். மேலும் வழு என்றால் என்ன, அதன் வகைகள் எவை என்பதை பற்றியும், வழாநிலை என்றால் என்ன, அதன் வகைகள் எவை என்பதை பற்றியும், வழுவமைதி என்றால் என்ன, அதன் வகைகள் பற்றியும் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க உள்ளோம். முதலில் திணை என்பது உயர்திணை அஃறிணை என இரண்டு வகைப்படும் என்பதை நாம் முன்னரே அறிந்திருப்போம். உயர்திணை என்பது மக்கள், அறிவு சார்ந்த மக்களை குறிக்கும். அஃறிணை என்பது மற்ற உயிர் உள்ள உயிர் இல்லாத பொருள்களை குறிக்கும். இங்கே பாருங்கள், உயர்திணை என்பதற்கு முருகன், கண்ணன், வள்ளி என்பதை எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். அஃறிணையில் கல், நாற்காலி, பள்ளி, பறவை, விலங்குகள், பன்றி, ஆடு, மாடு, கோழிகள் அனைத்துமே அஃறிணையை சார்ந்ததாக இருக்கும். எனவே உலகத்தில் உள்ள பொருள்களை நம் தமிழர்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். அவற்றை உயர்திணை என்றும் அஃறிணை என்றும் பிரிக்கிறார்கள். உயர்திணை என்பது மக்கள், கடவுளர் இவர்களை மட்டும் குறிக்கும். அஃறிணை என்பது உயர்திணை அல்லாத மற்ற உயிர் உள்ள உயிர் இல்லாத பொருட்களை அது குறிக்கும். இதுதான் இருதிணை என்று நாம் சொல்கிறோம். ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும், மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அஃறிணை என்றும் வழங்குவது தமிழர் மரபு. அஃறிணை என்பது அல் கூட்டல் திணை என்பதுதான் அஃறிணை, அதாவது உயர்திணை அல்லாத திணை என்று அதற்கு பொருள். அடுத்ததாக பால்கள் 5 வகைப்படும். பால் என்றால் பிரிவு. இந்த பால்கள் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால் என்பதற்கு ராமன், ஆணை குறிக்கின்ற பால், ராமன் என்பதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பெண் பால் என்பது பெண்மையை குறிக்கின்ற பால், கண்ணகி. பலர்பால் என்பது மாணவர்கள், மக்கள், மனிதர்கள் என்று பலரை குறிக்கின்ற பால். இந்த மூன்றுமே உயர்திணையாகும். அடுத்ததாக ஒன்றன் பால். ஒன்று என்ற சிங்குலர் பொருளில் வருகின்ற ஒன்றன் பால் ஒருமையை குறிக்கும். பலவின் பால் பன்மையை குறிக்கும். ஒன்றன் பால் என்பதற்கு நாற்காலி என்பதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பலவின் பால் என்பதற்கு நாற்காலிகள் என்று எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஐம்பால் என்பன என்ன? பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். அதாவது திணையில் இருக்கின்ற ஒரு உட்பிரிவு தான் பால் என்பது ஆகும். மேலும் பால் என்பதற்கு பகுப்பு, பிரிவு என்னும் பொருள்களும் உள்ளன. இஃது 5 வகைப்படும் என்பதை நாம் முன்னரே பார்த்தோம். உயர்திணையில் வரும் பால்கள், அதாவது முன்னர் சொல்லது போல உயர்திணையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்று சொல்லக்கூடிய 3 பால்கள் உயர்திணையில் வரும். ஆண்பால் என்பது ஆண்களை குறிக்கும், பெண்பால் என்பது பெண்களை குறிக்கும், பலர்பால் என்பது பலரை உடைய ஆண்பாலையும் குறிக்கலாம் அல்லது பெண்பாலையும் குறிக்கலாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்த பலரையும் அது குறிக்கலாம். எனவே உயர்திணையில் 3 பால்கள் உள்ளன என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அஃறிணையில் 2 பால்களே உள்ளன. ஒன்று ஒன்றன் பால், இன்னொன்று பலவினான். ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், நாற்காலி. பலவின் பால், நாற்காலிகள், பலவற்றை குறிப்பது. அஃறிணை 2 பால்களை உடையது. எனவே இங்கே ஒன்றன் பால் பலவின் பால் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் அது ஒருமை பன்மையை குறிக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக
உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். அதாவது உயர்திணையில் பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்று இருக்கிறதா? அந்த ஆண்பாலில் என்னென்ன வரும், பெண்பாலில் என்னென்ன வரும், பலர்பாலில் என்னென்ன வரும் பொதுவாக என்பதை பற்றி நாம் பார்ப்போம். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். 1. வீரன், அண்ணன், மருகன். இந்த சொற்கள் ஆண்பாலை குறிக்கின்ற சொற்களாகும். 2. மகள், கண்ணகி, தலைவி. இந்த சொற்கள் பெண்பாலை குறிக்கின்ற சொற்களாகும். 3. மக்கள், பெண்கள், ஆண்கள், மாணவர்கள் என்பன பலர்பாலை குறிக்கின்ற சொற்களாகும். எனவே இந்த பால் பகுப்பு உயர்திணையில் இவ்வாறாக அமைந்திருக்கும். அஃறிணைக்குரிய பால் பகுப்புகளை பற்றி பார்ப்போம். 1. யானை, புறா, மலை. இது ஒன்றன் பால். யானை என்பது ஒருமை, புறா என்பதும் ஒருமை, மலை என்பதும் ஒருமை. இதை ஒன்றன் பால் என்று சொல்கிறோம். அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பாலாகும். பசுக்கள் 2 பசுக்கள், மலைகள், புறாக்கள். பசுக்கள், மலைகள், புறாக்கள். இந்த சொற்கள் அனைத்துமே பன்மை பொருளில் இருப்பதால் இதை பலவின் பால் என்று சொல்கிறோம். ஒருமையில் இருந்தால் ஒன்றன் பால் என்று சொல்வார்கள், பன்மையில் இருந்தால் பலவின் பால் என்று சொல்வார்கள். இவ்வாறாக அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள் அமைகின்றன. அடுத்து 3 இடம். அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்று சொல்வார்கள். தமிழில் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று சொல்கிறோம். இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மையில் நான், நாங்கள் என்னும் பெயர்கள் வரும். முன்னிலையில் நீ, நீங்கள் என்னும் பெயர்கள் வரும். படர்க்கையில் அவன், அவர்கள் என்னும் பெயர்கள் வரும். தன்மை என்பது தன்னை குறிப்பது தன்மை, நான் என்ற தன்மையை குறிப்பது தன்மையாகும். முன்னிலை என்பது தனக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது தான் முன்னிலை என்று சொல்கிறோம். படர்க்கை என்பது தன்னையும் குறிக்காமல் முன்னிலையில் உள்ளவனையும் குறிக்காமல் மூன்றாவதாக இன்னொரு மனிதரை குறிப்பதனால, இன்னொன்றை குறிப்பதனால, மூன்றாவதாக இன்னொன்றை குறிப்பதனால் அதை படர்க்கை என்று சொல்கிறோம். அடுத்ததாக மூவிடப் பெயர்கள், அவற்றின் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். மூவிடம். இடம், பெயர் சொற்கள் அல்லது வினை சொற்கள். அவற்றின் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். தன்மையில் தன்மை பெயர்களும் வரும், தன்மை வினைகளும் வரும். தன்மை பெயர்கள் என்பன நான், நாம், யான், யாம். நான் என்பது ஒருமை, நாம் என்பது பன்மை, யான் என்பது ஒருமை, யாம் என்பது பன்மை. இவை தன்மை பெயர்கள் ஆகும். தன்மை வினை, அதாவது தன்மை பெயர்கள் வினைமுற்றை கொண்டு முடியும் போது வினைமுற்றுக்கள் தோன்றுகின்றன அல்லவா? அந்த வினைமுற்றுக்கள் எப்படி வரும் பாருங்கள். வந்தேன், நான் வந்தேன், நான் படித்தேன், நான் சிரித்தேன். இது ஒருமையில் வருகிறது. ஆனால் பன்மையில் வரும்போது நாங்கள் வந்தோம், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் சிரித்தோம் என்று ஓம் என்ற விகுதியை கொண்டு முடியும். அடுத்ததாக முன்னிலை பெயர்கள். முன்னிலை பெயர்கள் மற்றும் முன்னிலை வினைகள் எப்படி வரும் என்பதை பற்றி பார்ப்போம். நீ, நீர், நீவிர், நீங்கள் என்பன முன்னிலை பெயர்களாகும். இந்த முன்னிலை பெயர்கள் வினைமுற்றை கொண்டு முடியும் போது எப்படி முடியும் என்பதையும் பார்ப்போம். அதை முன்னிலை வினைகள் என்று நாம் சொல்கிறோம். நடந்தாய், நீ நடந்தாய். வந்தீர், நீர் வந்தீர். சென்றீர்கள், நீங்கள் சென்றீர்கள் என்று முடியும். இவ்வாறாக முன்னிலையில் முன்னிலை பெயர்களும் முன்னிலை வினைகளும் வரும். அடுத்ததாக படர்க்கை. படர்க்கை பெயர்கள், படர்க்கை வினைகள் பற்றி இப்போது நாம் பார்ப்போம். அவன், அவள், அவர், அது, அவை. இச்சொற்கள் அனைத்துமே படர்க்கையில் வருகின்ற சொற்களாகும். அவன், அவள், அவர், அது, அவை. அவன் என்பது ஆண்பால், அவள் என்பது பெண்பால், அவர் என்பது பலர்பால்,
அது என்பது ஒன்றன் பால், அவை என்பது பலவின் பால். அவற்றின் வினைமுற்றுக்கள் எப்படி வரும் பாருங்கள். அவன் வந்தான், வந்தான் என்று முடிகிறது. அவள் வந்தாள் அல்லது சென்றாள், அவள் சென்றாள் இல் கொண்டு முடிகிறது. அவர் படித்தார், அவர் படித்தார் ஆர் கொண்டே முடிகிறது. அவர்கள் என்று வரும்போது அவர்கள் பேசினார்கள், அவர்கள் என்றும் நாம் படர்க்க பெயர்களை பயன்படுத்துகின்றோம். அப்படி வரும்போது அவர்கள் பேசினார்கள் என்று வரும். அது பறந்தது, குருவி பறந்தது, அது ஒன்றன் பால். அவை பறந்தன, குருவிகள் பறந்தன பலவின் பால். இவ்வாறாக 3 இடங்களிலும் அந்த பெயர்கள் எப்படி அமைகின்றன, அவற்றின் வினைமுற்றுக்கள் எப்படி அமைகின்றன என்பதை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இனி வழு என்றால் என்ன, வழாநிலை என்றால் என்ன, வழுவமைதி என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கமாக தெளிவாக பார்ப்போம். வழு என்றால் குற்றம் என்று பொருள். வழு என்றால் குற்றம். அதாவது இலக்கணத்தில் தவறாக பேசுவது, எழுதுவதை வழு என்பது குறிக்கும். வழு என்றால் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். இலக்கண முறை இல்லாமல் பேசுவது, எழுதுவது, இதை வழு என்று சொல்கிறார்கள். இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் மரபுகளும் ஆகிய 7ம் தொடர்களில் இலக்கணப் பிழைகளுடன் வந்தால் அவை வழு எனப்படும். அதாவது என்னென்ன வழு ஏற்படும் என்றால், உயர்திணை அஃறிணை இதில் வழு ஏற்படலாம். 5 பால்களிலும் எந்த பாலை இங்கு பயன்படுத்துவது என்று சொல்லும்போது தெரியாமல் ஏற்படலாம். 3 இடங்களிலும் ஏற்படலாம், எந்த இடத்தில் எதை சொல்வது என்று தெரியாமலும். காலம், முக்காலங்கள் சொல்கிறோம், அந்த முக்காலம் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும்போது வரலாம். அடுத்ததாக வினா, வினாவை கேட்கும்போது கூட தெளிவில்லாமல் கேட்கப்படும் வினா, அது வினா வழுவாக மாறும். மேலும் விடை அளிக்கும்போது கூட தெளிவில்லாமல் தொடர்பில்லாமல் விடை அளிக்கலாம், அது விடை வழுவாகும். அடுத்ததாக மரபு, இந்தந்த சொற்களை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும், இந்தந்த பொருளில் இவ்வாறு தான் சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு மரபு நம்ம தமிழர்களுக்கு உண்டு. எதை எந்த பொருளில் நம் முன்னோர்கள் அழைத்து வந்தார்களோ அதை அந்த பொருளிலேயே அந்த சொல்லிலேயே சொல்வது தான் மரபு. அந்த மரபை மாறி நாம் சொல்லும்போது அங்கு மரபு பிழை ஏற்படுகிறது. இவ்வாறாக 7 பிழைகள் வழுவில் இருக்கின்றன. இவற்றை வழு என்று சொல்கிறோம். அதாவது இலக்கண முறைப்படி தவறாக பேசப்பட்டவை அல்லது எழுதப்பட்டவை என்று பொருள். ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். கண்ணகி பாட்டு பாடினான். கண்ணகி என்பது பெண்பால், பாட்டு பாடினான் என்று ஆண்பாலில் முடிகிறது. எனவே பெண்பால் பாடினாள் என்று பெண்பாலில் முடிவது தான் முறை, இலக்கண முறை. அப்படி முடியாமல் பாடினான் என்று ஆண்பாலில் வினைமுற்றை கொண்டு அது முடிகிறது. எனவே இங்கு பால் வழு ஏற்பட்டுள்ளது என்று பொருள். இவ்வாறு மற்ற வழுக்களை பற்றியும் இனி தெளிவாக விளக்கமாக நாம் பார்ப்போம். வழாநிலை என்றால் என்ன? வழாநிலை என்றால் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். இலக்கண முறையோடு, அதாவது இலக்கண முறைப்படி பிழை இல்லாமல் பேசுவது எழுதுவது தான் வழாநிலை, அதாவது பிழையற்ற நிலை என்று பொருள். இதுவும் முன்பு சொன்னது போலவே 2 திணைகளிலும் வரலாம், 5 பால்களிலும் வரலாம், 3 இடங்களிலும் வரலாம், காலங்களிலும் வரலாம், 3 காலங்களிலும் வரலாம், வினாவாகவும் வரலாம், விடையாகவும் வரலாம். மேலும்
மரபுகளிலும் வரலாம். இந்த 7 வகையான வழுக்கள் இங்கே வழா நிலையிலும் வரலாம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். கண்ணகி பாட்டு பாடினாள். கண்ணகி பாட்டு பாடினாள். இங்கு கண்ணகி என்பது பெண்பால், பாடினாள் என்பது பெண்பாலை குறிக்கின்ற வினைமுற்று. எனவே கண்ணகி பாட்டு பாடினாள் என்று சொல்லும்போது இங்கு பால்வழு ஏற்படாமல் இந்த தொடர் அமைந்திருக்கிறது என்று பொருள். இவ்வாறு பிழை இல்லாமல் இலக்கண முறைப்படி எழுதப்படும் தொடர்களைத்தான் வழாநிலை என்று நாம் சொல்கிறோம். இனி பாருங்கள், அந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். வடுநிலை என்றால் என்ன, வழாநிலை என்றால் என்ன, வழு என்றால் என்ன, வழாநிலை என்றால் என்ன என்பதை பற்றி இந்த 7 வகையான எடுத்துக்காட்டுகளை பார்த்தால் விளக்கமாக நமக்கு அவை புரியும். செழியன் வந்தது. செழியன் என்பது உயர்திணை, வந்தது என்று அக்ரிணையில் அது முடிகிறது. எனவே அங்கு வழு ஏற்பட்டது, திணை வழு. ஏனென்றால் உயர்திணையில் சொல்ல வேண்டியதை உயர்திணையில் தான் சொல்லணும். அப்படி இல்லாமல் அக்ரிணையில் நாம் சொல்லுகிறோம். எனவே அது அங்கு திணை வழு ஏற்பட்டது. எனவே அது முறைப்படி வழா நிலையில் இருக்க வேண்டும் என்றால் செழியன் வந்தான் என்று எழுதுவதுதான் சரியானது. இங்கு செழியன் உயர்திணை, வந்தான் என்பதும் உயர்திணையை கொண்டு முடிகிறது. அடுத்து பால். கண்ணகி உண்டான். கண்ணகி என்பது பெண்பால், உண்டான் என்பது ஆண்பால். எனவே இங்கு பால் வழு ஏற்பட்டுள்ளது. அந்த பால் வழு இல்லாமல் எழுத வேண்டும் என்றால் கண்ணகி உண்டாள் என்று பெண்பாலை கொண்டே முடிக்க வேண்டும். இதைத்தான் வழாநிலை என்று சொல்கிறோம். அடுத்ததாக இடம். நீ வந்தேன். நீ என்பது முன்னிலை பெயர், வந்தேன் என்பது தன்மை வினைமுற்று. எனவே இங்கு பிழை ஏற்பட்டுள்ளது, வழு ஏற்பட்டுள்ளது. வழா நிலையில் வரும்போது நீ என்பது முன்னிலை ஒருமை, வந்தாய் என்பதும் முன்னிலை ஒருமை. இப்படி வருவதைத்தான் வழாநிலை என்று சொல்கிறோம். காலம். நேற்று வருவான். நேற்று வருவான். நேற்று என்பது கடந்த காலம், வருவான் என்று எதிர்காலத்தில் நாம் சொல்லக்கூடாது. எனவே இங்கு காலப்பிழை ஏற்பட்டுள்ளது. அதை திருத்தி எழுத வேண்டுமென்றால் நேற்று வந்தான் என்று எழுதுவதுதான் வழுவில்லாமல் எழுதுகின்ற முறை. நேற்று என்பது இங்கே கடந்த காலத்தை குறிக்கிறது, வந்தான் என்பதும் இறந்த காலத்தை, கடந்த காலத்தை குறிக்கிறது. வினா. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். அதாவது ஒரு விரலை காட்டி இது சிறியதா பெரியதா என்று கேட்பது. எப்படி நாம் ஒரு விரலை பார்த்து சிறிய விரலா பெரிய விரலா என்று நாம் சொல்ல முடியாது. எனவே இங்கே கேட்கின்ற கேள்வியிலேயே, வினாவிலேயே பிழை உள்ளது என்று பொருள். அது பிழையற்ற தொடராக இருக்க வேண்டுமென்றால் எப்படி இருக்கணும்? இரு விரலை காட்டி இந்த 2 விரல்களில் எது பெரியது எது சிறியது என்று கேட்பதுதான் முறையானது. எனவே இரு விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டலே வலுவற்ற தொடராகும். அடுத்து விடை. விடை கூறும்போது நாம் தவறான விடைகளை சொல்கிறோம். பாருங்கள். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடை அளித்தேன். கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்ற விடை அளித்தது. அதாவது கேட்ட கேள்வி ஒன்று, கொடுத்த பதில் ஒன்று. அந்த பதிலுக்கும் கேள்விக்கும் தொடர்பே இல்லை. இவ்வாறு வருவதை தான் விடை வழு என்று நாம் சொல்கிறோம். அந்த விடை வழி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். இது சரியான விடையாகும். இதை வழாநிலை என்று சொல்கிறோம். இறுதியாக மரபு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்களெல்லாம் கூட்டமாக இருக்கின்ற வளர்கின்ற பகுதியை நாம் பொதுவாக என்ன சொல்லுவோம்? தோப்பு என்று சொல்லுவோம், தென்னந்தோப்பு என்று சொல்லுவோம். அப்படி சொல்லாமல் தென்னந்தோட்டம் என்று சொல்வது. பூத்தோட்டம் சொல்லலாம், தென்னந்தோட்டம் என்று சொல்லக்கூடாது. இப்படி சொல்வது மரபு வழு. ஏனென்றால் நாம் காலங்காலமாக தென்னை மரங்கள் இருக்கின்ற பகுதியை தென்னந்தோப்பு என்று தான் சொல்லி வருகிறோம்.
அந்த மரபிலிருந்து மாறி தென்னந்தோட்டம் என்று சொல்வது பிழையாகும். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதலே வழா நிலையாகும். இதுவரை வழுவில் உள்ள தொடர்கள் பற்றியும் வழா நிலையில் உள்ள தொடர்கள் பற்றியும் விளக்கமாக தெளிவாக நாம் பார்த்தோம். இந்த எடுத்துக்காட்டுகளை நன்கு படித்து உணர்ந்து கொண்டால் இந்த வழுக்கள் பற்றி நாம் தெளிவாக ஒரு முடிவுக்கு வர முடியும். இறுதியாக வழு அமைதி என்றால் என்ன? வழு அமைதி என்றால் என்ன? இலக்கண முறைப்படி பிழை உடையது என்றாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று பிழையில்லை என ஏற்றுக்கொள்ளப்படுவதே வழு அமைதி ஆகும். அதாவது இலக்கணத்தின் முறைப்படி தவறுதான், அந்த தொடர் இலக்கண முறைப்படி தவறுதான், இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் கருதி தவறாக இருந்தாலும் தவறில்லை என்று இலக்கண ஆசிரியர்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். அதைத்தான் வழு அமைதி என்று சொல்கிறோம். அதாவது வழுவாக இருந்தாலும் ஒரு காரணம் கருதி வழுவற்றது என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதை வழு அமைதி என்று சொல்கிறார்கள். அந்த வழு அமைதியும் திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இட வழு அமைதி, கால வழு அமைதி, மரபு வழு அமைதி என 5 வகைப்படும். அந்த ஒவ்வொரு வழு அமைதிகளை பற்றி இனி விளக்கமாக நாம் பார்க்க உள்ளோம். 1. திணை வழு அமைதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு: என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. அதாவது மாட்டை பார்த்து எங்கள் அம்மா வந்தா என்று சொல்வது. இங்கு அன்பின் காரணமாக அல்லது உவப்பின் காரணமாக, அன்பின் காரணமாக அல்லது உவப்பின் காரணமாக அக்ரணியான மாட்டை உயர்திணையாக எண்ணி கருதி அதை வந்தாள் என்று கூறுவதைத்தான் நாம் பார்க்கிறோம். என் அம்மை வந்தாள் என்பது, அம்மை என்பது மாட்டை குறிக்கிறது என்றாலும் கூட அதை உயர்திணையாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். இது உவப்பின் காரணமாக, அன்பு மிகுதியின் காரணமாக நாம் சொல்கிறோம். இதைத்தான் வழுவாக இருந்தாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதால் அது வழு அமைதி ஆகிறது. இவ்வாறு ஏதேனும் ஒரு காரணம் கருதி அக்ரணையில் உள்ளதை உயர்திணையிலும் உயர்திணையில் உள்ளதை அக்ரணையிலும் மாற்றி கூறுவதை திணை வழு அமைதி என்பர். ஒரு காரணம் இருக்கும், உயர்திணையில் சொல்ல வேண்டியது உயர்திணையில் சொல்லணும், அக்ரணியில் சொல்ல வேண்டியது அக்ரணியில் சொல்லணும். ஆனாலும் இடம் மாறி நாம் சொல்லுகிறோம் என்றால் அதற்கு ஏதேனும் ஒரு தக்க காரணம் இருக்கும். அதைத்தான் திணை வழு அமைதி என்று சொல்கிறார்கள். 2. பால் வழு அமைதி. பால் வழு அமைதி என்றால் என்ன? வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பதைத்தான் பால் வழு அமைதி என்று நாம் சொல்கிறோம். இங்கு அன்பின் காரணமாக அல்லது உவப்பின் காரணமாக பெண்பாலான தன் மகளை ஆண்பாலாக எண்ணி அவளை வாடா ராசா என்றும் வாடா கண்ணா என்றும் அழைத்திருப்பதை காணலாம். எனவே அன்பின் மிகுதி காரணமாக ஆண்பாலை பெண்பாலாக எண்ணுகிறோம், பெண்பாலை ஆண்பாலாக கருதி கொள்கிறோம். இவ்வாறு அழைப்பதைத்தான் நாம் பால் வழு அமைதி என்று அழைக்கின்றோம். வாடா ராசா, வாடா என்பது ஆண்பாலை குறிக்கும், ராஜா என்ற சொல்லு ஆண்பாலை குறிக்கும். ஆனால் ஒரு தன் மகளை பார்த்து தாய் அழைப்பதால் அது மகள் என்பது பெண் பாலை குறிக்கும். அப்படி இல்லாமல் இங்கு ஆண்பாலை குறிப்பினால் அது பால் வழு அமைதியாக மாறுகிறது. இவ்வாறு ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஆண்பாலை பெண்பாலாகவும் பெண்பாலை ஆண்பாலாகவும் மாற்றி உரைப்பதை பால் வழு அமைதி
என்பர். 3. இட வழுவமைதி என்றால் என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த வழுவமைதிகளை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். எடுத்துக்காட்டை பாருங்கள். மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என கூறுவது. அதாவது மாறன் மற்றவர்களிடம் சொல்லும்போது இந்த மாறன் என்றே தன்னை சொல்லுவான். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், பொய் சொல்ல மாட்டான் என்று கூறுவது. இங்கு மாறன் நான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் என்று கூறாமல், பொதுவாக மாறன் எப்படி சொல்ல வேண்டும்? நான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி கூறாமல் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று கூறியிருப்பதை கவனிக்கவும். அதனால் நான் என்று தன்மை பெயர் அங்கு வர வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த மாறன் என்பது அங்கே படர்க்கை பெயர் வந்துள்ளது. பொய் கூறமாட்டான், கூறமாட்டேன் என்று தன்மையில் சொல்ல வேண்டியதை கூறமாட்டான் என்று படர்க்கையில் முடித்திருக்கிறார்கள். இதைத்தான் வழுவமைதி என்று நாம் சொல்லுகிறோம். இங்கு தன்மை இடத்தில் சொல்ல வேண்டியதை படர்க்கை இடத்தில் சொல்லி இருந்தாலும் வழுவில்லை என்று ஏற்றுக்கொள்வதால் அதை இடவழுவமைதி என்று சொல்கிறோம். இன்று தன்மையில் சொல்ல வேண்டியதை படர்க்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது தவறு இல்லை என்று ஏற்றுக்கொள்வதால் அதை நாம் இடவழுவமைதி என்று சொல்கிறோம். 4. கால வழுவமைதி. எந்தெந்த காலங்கள் எங்கெங்கு வரும் என்று நமக்கு தெரியும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் என அமைந்திருக்க வேண்டும். நாளை வருகிறார், நாளை என்பது எதிர்காலம், வருகிறார் என்பது நிகழ்காலம். எனவே எதிர்காலம் வரும்போது வினைமுற்று எதிர்காலத்தில் வரணும். அப்படி இல்லாமல் நிகழ்காலத்தில் இங்கே வந்துள்ளது. அதனால் இது பிழை. ஆனால் அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் அதை பிழையாக கருதுவதில்லை. இப்படி இருந்தாலும் கூட அதை நாம் தவறாக ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏனென்றால் அவரின் வருகையில் உள்ள உறுதித்தன்மையை கருதி அதை கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். வருகிறார் என்பதில் கண்டிப்பாக அவர் வருவார் என்ற ஒரு உறுதி இருப்பதனால் நாம் வருகிறார் என்ற சொல்லையே அங்கு பயன்படுத்துகிறோம். வருவார் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் வருகிறார் என்ற சொல்லையே உறுதியின் காரணமாக பயன்படுத்துகிறோம் என்பதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். இதைத்தான் கால வழுவமைதி, அதாவது எதிர்காலத்தில் சொல்ல வேண்டிய எதிர்காலத்தில் சொல்லாமலும் அதை நிகழ்காலத்தில் சொல்வதால் இங்கு வழு ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த வழு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழுவாக இருப்பதனால் இதை கால வழுவமைதி என்று நாம் சொல்கிறோம். இறுதியாக 5. மரபு வழுவமைதி. முன்பு சொன்னது போலவே நம் முன்னோர்கள் எதை எந்த சொற்களை கொண்டு அழைக்க வேண்டுமோ அதை அந்த சொற்களை கொண்டே அழைத்து வந்தனர். அதிலிருந்து மாறுபடுவதைத்தான் மரபு மாறல், மரபு மாறுபட்டு வருதல் என்று பொருள். அது மரபு பிழை என்றும் நாம் சொல்லுகின்றோம். இங்கும் மரபு பிழை ஏற்பட்டுள்ளது என்றாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபு பிழையாக இருப்பதனால் அதை மரபு வழுவமைதி என்று நாம் சொல்கிறோம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாரதியார் பாடுகிறார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். குயில் என்பது கூவும் என்று தான் சொல்வார்கள். இதுதான் மரபு. குயில் என்பது கூவும். ஆனால் கத்துவது என்பது கழுதை. பாருங்கள். ஆனால் இது பாடல் கவிதை என்பதனால் இங்கே குயில் கத்துகிறது என்று பாரதியார் சொல்லுகிறார். இது மரபு பிழை என்றாலும் கூடிய இது அவருடைய கவிதைகளில் வந்திருப்பதனால அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக நாம் கருதுகிறோம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும்.
இத்தொடரில் கூவும் குயிலோசை என்று மரபு மாறாமல் வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி வராமல் கத்தும் குயிலோசை என பாடலில் அல்லது கவிதையில் வந்திருப்பதால் இதை மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு தான் மரபு வழுவமைதி என்பது அமையும். பொதுவாக செய்யுள் பாடல்களில் இத்தகைய மரபு வழுவமைதிகள் வரும். அந்த மரபு வழுவமைதிகள் தவறு என்றாலும் கூட, தவறாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதால் அதை மரபு வழுவமைதிகள் என்றே நாம் சொல்கிறோம். இதுவரை இக்காணொளியில் 2 வகையான திணைகள் பற்றி பார்த்தோம். 5 வகையான பால்கள் பற்றி பார்த்தோம். 3 வகையான இடங்கள் பற்றியும் பார்த்தோம். மேலும் வழு என்றால் என்ன, அதன் வகைகள் பற்றியும் பார்த்தோம். வழாநிலை என்றால் என்ன, அதன் வகைகள் பற்றியும் பார்த்தோம். இறுதியாக வழுவமைதி என்றால் என்ன, அதன் வகைகள் பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகின்றது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி மாணவர்களே.